பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம தயிர் வடை குழம்பு வைக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. முதல்ல வந்து சீரகம் வந்து நான் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேங்க. இது மாத்திரம் மிச்சதெல்லாம் அரை ஸ்பூன். ஓகேங்களா? கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு, துவரம்பருப்பு அரை ஸ்பூனு, அரிசி அரை ஸ்பூன். எந்த அரிசி வேணால் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம். இதை வந்து நம்ம எண்ணெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம துவரம்பருப்பு போட்டுக்கலாங்க. எல்லாம் அரை ஸ்பூன் வச்சுருக்கேங்க. அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் அரிசி. இதெல்லாம் வந்து திக்னஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் மாத்திரம் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. தயிர் வடை குழம்புக்கு இந்த மசாலா நம்ம வந்து அரைச்சிக்கணுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பொரிஞ்சி வருதுங்க. நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அடுத்தது இஞ்சி போட்டுக்கலாம். ஓகேங்களா? சிம்மா பண்ணிக்கணும், இல்லைன்னா கருப்பாயிடும். ஓகேங்களா? வாசனை வரும்போதே நம்ம இறக்கிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், கலர் வந்து கொஞ்சம் அப்படி சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இப்போ வாசனை வருதுங்க, கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி தயிர் வடை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 லிட்டர் தயிர். அடுத்தது வந்து எண்ணெய்ங்க. நீங்கள் 4 ஸ்பூன் ஊற்றிக்கங்க எண்ணெய். அடுத்தது வந்து அரை ஸ்பூன் கடுகு உளுந்து. அடுத்தது வந்து காஞ்ச மிளகாய் 2, வெங்காயம் 1, தக்காளி 1, எல்லாம் சின்ன சைஸில் போட்டிருக்கேன். பொடியை அரைஞ்சிருக்குங்க. அதனால் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு, கொத்தமல்லி. ஓகேங்களா? இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. காயட்டுங்க, எண்ணெய் காயட்டும். நம்ம சீரகம் வந்து மசாலாவில் சேர்த்துருக்கோங்க, அதனால் இதில் நான் ஆட் பண்ணல. ஓகேங்களா? கடுகு வந்து போட்டுக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரே வெங்காயம் வச்சுக்கேன், சின்னது. அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து இது கூட நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி வச்சுருக்கோம்.
நான் சின்ன ஸ்பூனில் வச்சுருக்கேங்க. வந்து அடுத்தது பெருங்காய பொடி. அடுத்தது வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேங்க. நம்ம வந்துட்டு பெரிய தண்ணி 2 கிளாஸ் ஊற்றிக்கங்க. ஊற்றி நம்ம கொதிக்க விடலாங்க. அப்படியே தான் நம்ம மசாலா சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இது மஞ்சத்தூள் வாசனைலாம் போகணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். ஓகேங்களா? நல்ல கொதி வந்துட்டுருக்குங்க. பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. அந்த மஞ்சத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, ஆனியன், டொமேட்டோ எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு திருப்பி வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். ஓகேங்களா? இப்போது அது கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொதிக்குதுங்க. ஓகேங்களா? நம்ம மூடி வச்சிடலாம். பார்ப்போங்களா? ஏற்கனவே நம்ம வந்து மசாலாலாம் வதக்கியிருக்கோங்க. ஓகேங்களா? அதுலேயே வந்து பாதி வெந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போது நல்லா திக்காக ஆகிடுச்சிங்க. இப்போ இது கூட நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது சூடாக இருக்குது இல்லைங்களா? இதிலே சேர்த்துக்கலாம். ஆனில் வைக்கக்கூடாது. ஆனில் வச்சா திரி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் கரெக்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியல பாருங்கள். குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது. அதுக்கு தண்ணி ஏன்னா அது சூடாகவே இருக்குங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சி. இப்போ வடை மாத்திரம் நம்ம சுட்டு போட போகிறோம். ஓகேங்களா? நம்ம வடை சுட்டுட்ருக்கோங்க. தயிர் வடை குழம்புக்கு. நம்ம வந்து இந்த குழம்புல வந்து இது சுட்டு ரெடி ஆனோன்னா நம்ம அதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நல்லா வேகட்டுங்க. நான் கேமரா ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. அதனால தான் போடுறது உங்களுக்கு காட்ட முடியல. ஓகேங்களா? மாவு ரெடியாக வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து இது தயிரில் போடும்போது கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு போடணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக நல்லாயிருக்கும். உடனே ஊறிடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? சும்மா லைட்டாக அப்படி டிப் பண்ணிவிட்டு அப்படி போட்டுருங்க. நல்லா உள்ளெல்லாம் ஊறிடும். சீக்கிரமாகவே ஊறிடும். ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம எடுத்துருவோம். பாருங்கள்.
அடுத்து இது போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம மோர் குழம்புல போட்டுக்கலாம். ஓகேங்களா? சும்மா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு போட்டுடலாம். ஓகேங்களா? பாருங்க, உடனே போட்டு எடுத்துட வேண்டியது தான். உடனே ஊறிடுவாங்க. இது நல்ல தண்ணி வச்சுருக்கேன் நான். ஊறட்டங்க. நம்ம அது கூட வந்துட்டு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. மூடி வச்சுருவோங்க. ஊறி இருக்கான்னு பார்ப்போங்களா? பாருங்க. அதான் ஊறி இருக்கான்னு பார்ப்போம். நல்லா ஊறி இருக்குங்க. எப்படி இருக்கு பார்ப்போங்களா? ஸ்பூன் வச்சோன்னே அழகாக போகுது. நான் 10 மினிட்ஸ் அங்கே ஊற வச்சேன். கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். சாரி, குழம்பு போட்டுக்கலாம். இப்போ எப்படி இருக்குது பார்ப்போங்களா? சூப்பராக இருக்குங்க. தயிர் வடை குழம்பு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பருங்க. பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி டுடே லஞ்ச் பார்ப்போங்களா? இன்றைக்கி சாப்பாடு, அடுத்தது வந்து ரசம், மிளகு ரசம், அடுத்தது வந்து இன்றைக்கி தயிர் வடை குழம்புங்க. ஓகேங்களா? ஒரு 2 டேஸாக சரியாக சமைக்கல, உடம்பு சரியில்லை. பாருங்கள், தயிர் வடை குழம்பு இன்றைக்கி நம்ம வந்து பாருங்கள். இன்றைக்கி தயிர் வடை குழம்பு. பொரியல் எதுவும் பண்ணலைங்க. இது கொஞ்சோண்டு 6 வடை போட்டு பண்ணியிருக்கோம். நாங்கள் ரொம்ப வந்துட்டு இதில் ஊற வச்சது ரொம்ப சாப்பிட மாட்டோம். சும்மா ஜஸ்ட்டு தான் ஒன்று. அடுத்தது வந்து சாப்பாட்டுக்கு ஏற்கனவே நாங்கள் 2 சாப்பிட்டுட்டோம். இது கொஞ்சம் லைட்டாக வச்சு சாப்பிட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு காட்டுட்டுங்களா? சாப்பிட்டு பார்ப்போங்க. சூப்பராக இருக்குங்க. டுடேல வச்சு தயிர் வடை குழம்பு. ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பருங்க.